ஸோ இன்றைக்கி என்சிஆர்டி கிரேட் 11ல் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற யூனிட்டில் நீட் ஜேஇ ப்ராக்டிஸ் கொஷின்ஸு அசெஷன் ரீசன் டைப், மேட்ச் டைப் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப் பார்க்க போகிறோம் அண்ட் அதோடைய ஆப்ஷன்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அசெஷன் லைட் ஆஃப் வேவ் லென்த் lambda shines on a metal surface with intensity x. So intensity x கொடுத்துட்டாங்க. And the metal emits y electrons per second of average energy of z அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Then y will be doubled but z will remain same அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ரைட்டா? ஸோ y வந்து நமக்கு டபுள் ஆகுது. ரைட்டா? ஸோ எப்போ அப்படின்னா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ light, okay, wait பண்ணுங்க. Light of wavelength lambda shines on a metal surface with intensity x and the metal emits y electrons per second of average energy z. Then y will be doubled. So y double பண்றாங்க. Number of electrons double பண்ணும்போது z remains same அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ y டபுள் பண்ணுறாங்க. z அப்படின்னா பாருங்க ஆவரேஜ் எனர்ஜி. ஏன்னா z remains சேம் அண்ட் y டபுள் ஆகும். கரெக்டு தான். ஏன்னா இன்டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அவனிங்க இன்டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? ஸோ ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா லாம்டா இசட் வில் பி ரிமைன் சேம். இசட்ன்றது ஆவரேஜ் எனர்ஜி. ஸோ இ டிபெண்ட் பண்ணியிருக்கு. இ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹச் நியூ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஹச் இன்ட்டு சி பை லாம்டா அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ லாம்டாவை டிபெண்ட் பண்ணி இ இருக்கும். ரைட்டா? ஆனால் நமக்கு இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது லாம்டா இன்க்ரீஸ் ஆகாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது லாம்டா ரிமைன்ஸ் சேம். அப்போ எனர்ஜி இஜெட் எப்படி இருக்கும்? ரிமைன்ஸ் சேமாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ஏ வந்து கரெக்ட். அசெஷன் ஆக்சுவலியாக கரெக்ட். ரைட்டா? ஸோ ரீசன் பாருங்கள். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் மெட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். நான் இங்கே எழுதிட்டேன். ரைட்டா? அப்போ அசெஷன் ரீசன் ரெண்டுமே நமக்கு கரெக்டு. ரைட்டா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ரைட்? அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க. அசெஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அசெஷன் பாருங்க. ரேஷியோ பிட்வீன் த லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் லைமன் சீரீஸ் டு த ஷார்டஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் வேவ் லென்த் இன் பால்மர் சீரீஸ். லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னா வேவ் லென்த் லாங்கர்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க, 1/λ இருக்கும். ஸோ அப்போ இ ப்ரொபோர்ஷனல் டு 1/λ எழுதிக்கலாமா? ஸோ அப்போ எனர்ஜி கம்மியாக இருக்கும். எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கிற இடத்துல வேவ்லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு லைமன் சீரீஸ்னால் நமக்கு என்ன அர்த்தம்? n = 1, 2 என்னது? n = infinity. ஸோ அதை நம்ம லைமன் சொல்லலாம். ஸோ பால்மரை பொறுத்த வரைக்கும் நமக்கு n = 2, 2 என்னது? n = infinity வரும். இப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் நமக்கு எதில் இருக்கும்? லாங்கஸ்ட் வேவ்லென்த் நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா லாங்கஸ்ட் வேவ்லென்த் பொறுத்த வரைக்கும் n = 2ல இருந்து நமக்கு எங்கே வரும்? n = 1 வரும் இல்லையா? அதுதான் நமக்கு எப்படி இருக்கும்? லாங்கஸ்ட் வேவ்லென்த்தாக இருக்கும். ரைட்டா? அண்ட் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் பால்மர் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் பால்மர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா n infinity to n = 2 இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ n = 2 × n = 1 போடுங்க. நமக்கு என்ன வரும் பாருங்கள். ஃபார் ஹைட்ரஜன் ஏன்னா ஹெச் ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனுக்கு நான் இந்த ஃபார்முலாவில் போடவும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/RH நமக்கு இங்கே இருக்கும். 1/1² - 1/2² வரும். ஸோ அப்போ 4. அப்போ இங்கே வரும் 4 - 3 / 4. ரைட்? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு 4 - 1 வரும். அப்போ என்ன ஆயிரும்? 3 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ 3/4 தான் இங்கே ஆன்சர். ஸோ RH × 3/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ இது யாருக்கு அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு. ரைட்? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹீலியம் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஆல்சோ என்னது? n வேல்யூ சேம் தான். பட் இசட் வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 2 இல்லையா? ஹீலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 2. அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி மாறும்னா RS = இன்ஃபினிட்டியிலேருந்து 2க்கு வருது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/ பால்மர் சீரீஸ் 2. அப்போ 2² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ இன்ட்டு z². இங்கே என்ன வரும்? z². ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 2 வரும். அப்போ என்ன ஆயிரும்? RS = 1/2² × 2² கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வந்துடும். அப்போ ரேஷியோ பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ரேஷியோ வரும்னா 3/4 இருக்குது. ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வில் கெட் 4/3. ஏன்னா
டிவைடட் பை 1 போடும்போது என்ன ஆயிரும் 4/3ன்னு வரும். ஸோ அசர்ஷன் நமக்கு எப்படி இருக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரீசன் பாருங்க, த லாங்கஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் லைமன் சீரிஸ் இஸ் n=1 to n=2ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ லாங்கஸ்ட் வேவ்லென்த் கரெக்ட். அண்ட் இன் பால்மர் சீரிஸ் அரைசஸ் ஃப்ரம் டிரான்சிஷன் பிட்வீன் n=∞ to n=2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ பால்மர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 தான் கரெக்ட் தான். ஆனால் இன்ஃபினிட்டி போகும்போது ஃப்ரீக்வன்சி தான் எனர்ஜி அதிகமாகும், வேவ்லென்த் நமக்கு குறையும். அப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்துக்கு தான் n=∞. இப்போ நம்ம அதை தான் இங்கே போட்டிருக்கோம் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்துக்கு. பட் இங்கே லாங்கஸ்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ ரீசன் நமக்கு தப்பு. ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். எங்கே இருக்கு பாருங்க, A is true but R is false. ஆப்ஷன் C தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the potential difference applied to an electron is made 4 times, the de Broglie wavelength associated is half அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வாஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ அப்போ நமக்கு இங்கே நம்ம ஏன்னா வேவ்லென்த்துக்கும் அதாவது வெலாசிட்டிக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். அப்போ ΔE தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே என்ன எழுதுவோம் அப்படின்னா ΔE0 ப்ளஸ் ½ mv² அப்படின்னு எழுதுவோம். ரைட்டா. அண்ட் பொட்டன்ஷியல் ஃபஸ்ட்டு என்னது 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ நம்ம 2 எனர்ஜிக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி 0னால இந்த மாதிரி நமக்கு வரும். ஜென்ரலாகவே நமக்கு என்ன ஆயிரும்னா E தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ரப்போர்ஷனல் டு v². ரைட்டா. ஸோ இதை நம்ம 4 டைம்ஸாக அதாவது v கொண்டு வரும்போது v ப்ரப்போர்ஷனல் டு √E அப்படின்னு வருமா. ரைட்டா. ஸோ வெலாசிட்டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு √E. இதை 4 டைம் ஆக்கணும்னா நமக்கு என்ன ஆகும், v ப்ரப்போர்ஷனல் டு இதை 4 நம்ம ஆக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா 2√E. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், வெலாசிட்டி 2 டைம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா. அண்ட் இதே நமக்கு இப்போ வெலாசிட்டியும் வேவ்லென்த்தும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஸோ அப்போ அது 2 டைம் இன்க்ரீஸ் ஆனால் இது 1/2 டைம்ஸ் என்ன ஆகும், நமக்கு குறையும். அதாவது பாதியாக ரிவர்ஸ் ஆகும். அப்போ ஹாஃப்டு. ஸோ அப்போ அசர்ஷன் கரெக்டு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனர்ஜியை 4 டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது வேவ்லென்த் என்ன ஆகும், நமக்கு ஹாஃப் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ இது கரெக்டு. இது நம்ம E தட் இஸ் ஈக்குவல் டு h/c/λ போடுறோம் இல்லையா, இதில் போட்டோம்னா எனர்ஜியும் லாம்டாவும் இன்வர்ஸ்ன்னு தெரியும். அப்போ அதை நம்ம இதை 4 டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இதோட இன்வர்ஸ் 1/4 தான் வரணும், நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம். ரைட்டா. பட் ஆனால் ஆக்சுவலாக நமக்கு இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா 1/2 தான் வரும். ரைட்டா. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹாஃப் வர்றதுனால. ரைட். ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஹாஃப்டு அப்படின்னு தான் நமக்கு வரும். ரைட்டா. அப்போ ரீசன் பாருங்கள், அண்ட் மேக்கிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 4 டைம்ஸ் வெலாசிட்டி இஸ் டபுள்டு. கரெக்டாக இங்கே பாருங்கள், வெலாசிட்டி டபுள். நான் கரெக்டாக சால்வ் பண்ணிக்க பாருங்கள். அப்போ டபுள்டு, ஹென்ஸ் லாம்டா இஸ் ஹாஃப்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கரெக்ட். அப்போ இங்கே ரெண்டுமே கரெக்டு. அப்போ 55க்கு நமக்கு என்ன வரும், போத் A and R are true and R is the correct explanation of A அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Heisenberg concentric principle applies only to subatomic particles and has no relevance to macroscopic கொடுத்துருக்காங்க. ஸோ இது எடுத்தோன்னே தெரியும் தப்பு. ஏன்னா மேக்ரோஸ்கோப்பிக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே மேக்ரோஸ்கோப்பிக்கு எதுவுமே நமக்கு ரிலிவன்ஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், இந்த A நமக்கு ராங் ஆயிரும், A ஃபால்ஸ். ஸோ A ஃபால்ஸ் வர்ற மாதிரியான ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, D மட்டும்தான் இல்லையா. ஸோ அப்போ அடுத்து பாருங்கள் ரீசன், த ஆன்சைட்டி பிரின்சிபல் எஃபெக்ட் பிகம்ஸ் நெக்லிஜிபிள் அட் மேக்ரோஸ்கோபிக். ஸோ மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேலில் என்ன ஆகுனா நெக்லிஜிபிள் ஆயிரும் டியூ டு த லார்ஜ் மாசஸ் அண்ட் வெலாசிட்டிஸ் இருக்கும். அன்சர்டினிட்டி நம்ம அப்ளை பண்ணுவோம், ஆனால் என்ன ஆயிரும், நெக்லிஜிபிள் ஆயிரும். பட் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ ரெலிவன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னது நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் இல்லையா. அப்போ 56க்கு நமக்கு என்ன வரும் பாருங்க, D A is false but R is true அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 57. For dxy orbital, the orbital angular probability distribution is maximum at an angle of 45 degree to the axial direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ dxyனா இப்போ நான் இதை எக்ஸு இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுக்குமே நமக்கு என்ன வரும், 90 டிகிரி டிஃப்ரென்ஸு. ஸோ XY வரையும் போது ஆர்பிட்டால்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். அப்போ இது 90 டிகிரி, இதில் பாதி நமக்கு என்ன வரும் 45 டிகிரி. அப்போ 45 டிகிரியில் நமக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதாப்பா, கவனிங்க. இந்த ரெண்டுக்கும் 90 டிகிரி. ஆர்பிட்டல் எங்கே இருக்குது, கரெக்டாக அதுக்கு சென்டரில் தான் நமக்கு ஆர்பிட்டல் வருது. அப்போ இந்த டிகிரியை 45ன்னு சொல்லுவோம். 45 டிகிரியில் எப்படி இருக்கும், நமக்கு மேக்ஸிமம் இருக்கும். அப்போ அசர்ஷன் கரெக்ட். ரீசன் பாருங்கள், the maximum probability of finding electron in the dxyz orbital xy orbital is at an angle of 45 degree from the xy axis. ஸோ அதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அப்போ 57க்கு நமக்கு என்ன வந்துடும்னா both A and R true அப்படின்னு வரும். ரைட்டா. பட் எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஏன் 45 டிகிரியில் நமக்கு வருது அப்படின்னா
the probability of finding electron வரல அப்படின்றத விட இங்க என்ன சொல்லணும்னா the orbitals residing in between x and y ன்னு எழுதணும். in between the axis அப்படின்னு எழுதணும். அது இங்க கொடுக்காம என்ன பண்றாங்க, திரும்பவும் அதே 45 வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல ப்ராப்பரா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்ப ரெண்டுமே ட்ரூ, பட் என்னது ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ரைட், அப்ப பி தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the number of electron, proton and neutron in a species is 18, 16, 16 கொடுத்துட்டாங்க. then the appropriate symbol of the species is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ appropriate symbol 16, 18 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 16 அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வராது. ரைட்டா, 16 நமக்கு யாருக்கு வரும் அப்படின்னா சல்ஃபருக்கு வரும். ஸோ அப்போ இதுவே தப்பு. அப்போ அசஷன் வந்து நமக்கு ராங் ஆயிரும். ஏன்னா 16 அட்டாமிக் நம்பர் வந்து யாரு, சல்ஃபருக்கு வரும். ஸோ இது தப்பாயிரும். அடுத்து பாருங்க, an ion with the mass number 56 contains 3 units of positive charge and 30.4% more neutron than electrons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 56 அண்ட் மாஸ் நம்பர் கொடுத்துட்டாங்கப்பா. ரைட்டா, அப்போ இதில் வந்து நான் 100% நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் நியூட்ரான்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு 30.4% இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 30.4 டிவைடட் பை 100 இன்ட்டு 56ன்னு போட்டேன் அப்படின்னா வி வில் கெட் என்ன அப்படின்னா 30 அப்படின்னு வரணும். ரைட்டா, ஆன்சரு யூ கேன் ட்ரை இட். அப்போ என்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 56 அப்படின்னா அண்ட் அதோடைய அட்டாமிக் அட்டாமிக் மாஸ் 56 கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் என்னது கொடுத்துருக்காங்க 26. ஸோ இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 66 30 வரும். ஸோ கரெக்டாக வருதா? அப்போ இது வந்து என்னது 3+ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, 3+னால் நமக்கு எத்தனை எலக்ட்ரான் நமக்கு ரிமூவ் ஆயிரும் அப்படின்னா 3 எலக்ட்ரான் நமக்கு ரிமூவ் ஆயிருக்கும். ரைட்டா, ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. அப்போ 58 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது கரெக்டு. ரைட்டா, ஸோ அது நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள். நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டேன். 30.4 டிவைட் பை 100 இன்ட்டு 56 போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அந்த வேல்யூ கரெக்டாக நமக்கு என்ன ஆகும், ரெண்டையும் கழிச்சா வரக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு தான் இல்லையா? ஸோ அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் இன் 5 hours by a 50 watt bulb சோடியம் lamp is 2.7 into 10 to the power of 24 அண்ட் லேம்டா ஃபார் ஃபோட்டான் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லேம்டா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேம்டா நம்ம கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க அண்ட் 50 வாட்டும் கொடுத்துட்டாங்க பவர். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவகாட்ரோ நம்பரை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன, ஸோ 2.7 10 to the power of 24 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா, ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதுக்கான ஃபார்ம்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்து பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் லைட் ஹேவிங் வேவ் நம்பர் எக்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 joule ஆஃப் எனர்ஜி சோர்ஸஸ் hc/xன்னு கொடுத்துருக்காங்க. ஹேவிங் வேவ் நம்பர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இதை வேவ் லென்த்துக்கு மாற்றும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், hc இன்ட்டு லேம்டா அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், மேலே இருக்க ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இங்கே கரெக்ட் தான். அப்போ 59 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிருன்னா ஸ்டேட்மெண்ட்டு இங்கே அவங்க மாற்றி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன hc/லேம்டான்னு வந்திருக்கணும். ரைட்டா, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, hc இன்ட்டு வேவ் நம்பர் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபார்ம்லாம் தப்பு. அப்போனா என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 என்ன நமக்கு ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ ட்ரூக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம், hc/லேம்டாவில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். n இன்ட்டு hc/லேம்டாவில் போட்டு இந்த n வேல்யூ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The number of possible line in packet series when electron jumps from 7th excited state up to ground state is 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n = 7ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரைக்கும் ஜம்ப் பண்ணுதுப்பா. 7 6 5 4 3 2 1 இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட்டு. நமக்கு பேக்கெட் சீரிஸ் அப்படின்னா நமக்கு எதில் வரும் பாருங்கள், பேக்கெட் சீரிஸ் பால்மருக்கு அப்புறம் வரக்கூடிய